தசம பாகம்னா என்னன்னா, இது கொடுக்கணுமா வேணாமா, ஏன் கொடுக்கணும், கொடுக்கலன்னா சாபம் வருமா, கொடுத்த ஆசீர்வாதம் வருமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்களே. பழைய ஏற்பாட்டில் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இல்லையே. இயேசுவும் சொல்லல, அப்போஸ்தலரும் இது சொல்லி கொடுக்கல, தசம பாகம் வாங்கவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் நடந்ததா சரித்திரத்தில் இல்லையே. இப்போ எப்படி இதை அக்செப்ட் பண்றதா வேணாமா? வாட் டு வி டு? நான் கடவுள்கிட்ட எதனா கொடுக்கணுமே, கடவுள் எனக்கு கொடுக்குறாரு, வாழை செய்கிறாரு, நிறைய ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, மானிட்டரி ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, நான் திரும்ப கொடுக்கணுமே கடவுளுக்கு. வாட் டு டூ அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பை தி எண்ட் யூ வில் நோ தசம கொடுக்கணுமா வேணாமா, இல்லை யார்கிட்ட கொடுக்கணும். ஆல் ஆஃப் தட் யூ வில் நோ. ஸோ லெட்ஸ் கெட் இட். இந்த எபிசோட் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் இந்த ஃபுல் எபிசோட் ஸ்ட்ரீம் ஆகுது. இட்ஸ் அபவுட் 34 minutes வீடியோன்னு நினைக்கிறேன். டீட்டெயில்டாக இது ரிலேட்டடான எல்லா கேள்விகளுக்கும் அதில் பதில் இருக்குது. கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தும் அதுக்கு மேலே உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு, இல்லாட்டி நான் சொன்ன விஷயங்களில் கிளாரிட்டி இல்லை, உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நாளைக்கு சண்டே 22 March 2026 6 PM லைவ்ல வரேன். இன்ஸ்டாகிராமில் லைவ்ல வரேன். உங்கள் கேள்விகள்லாம் அங்கே வந்து கேட்கலாம். ஐ ஹோப் திஸ் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ தட்ஸ் இட். நாளைக்கு லைவ்ல பார்ப்போம். See you.